மிகச்சிறப்பா எழுச்சியா மக்கள்கிட்ட பார்க்க முடியுது. அவருடைய ஆரவாரம், அவர் முகத்தில் இருக்கின்ற எழுச்சி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றுவார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் விமர்சிக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. அரசியல் நீதா பேசினா பதில் சொல்லலாம். வேணுமெனே திட்டமிட்டு தனிப்பட்ட முறையில் விமர்சித்தா அதுக்கு தகுந்த பதிலடி நாங்களும் கொடுப்போம். அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க, அவர் தான் சொல்றாங்க. இப்பொழுது அதிமுக கோட்டையாக இந்த தேர்தல் மாறும். தலைமைச் செயலாளர் மாற்றத்துக்கு சிஎம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தை கூட தலைமைச் செயலாளர் டிஜிபியை மாத்தலாம். 5 வருஷமா காவடி தூக்கிட்டு இருந்தாங்களா, அவையிலே இருக்கணுமா? அவங்க இந்த அதிகாரி நம்பி தான் இருக்கிறாங்க, மக்களை நம்பி இல்ல. யார் போட்டா இவர்களுக்கு என்ன கஷ்டம்? நேர்மையான முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் அதிகாரி விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் மாற்றுறாங்க. அதிகாரிகள் மாற்றுறதுனால இவர்களுக்கு என்ன கஷ்டம்? யார் வந்தா நமக்கு என்ன? நமக்கு மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, வாக்காளர் தான் ஓட்டு போடுறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் யார் அதிகாரி வந்தால் நாங்கள் பார்க்கறதில்ல. இப்போ திமுக ஆட்சி நடந்ததில்ல, திமுக அதிகாரி தானே இந்த 5 வருஷமா என்ன தாங்க அவெல்லாம் கூச்சா தூக்கிட்டு இருந்தாங்க. ஆக இங்கே இருக்கின்ற எதிர்ப்பு, மக்கள்கிட்ட எதிர்ப்பு, பல கட்சியுடைய எதிர்ப்பு தேர்தல் அதிகாரிக்கு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நடுநிலையாக தேர்தல் நடத்த வேண்டும் தமிழகத்தில் எண்ணிதான் இந்த மாறுதல் நடக்குன்னு நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.